ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னதான் வீட்டில் வந்து டெய்லி ரசம் ரெடி பண்ணாலும் ஒரு சில நாள் சொதப்பிடும். பட் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசம் ரெடி பண்ணுறதுக்கு எப்போவும் எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரசம் ரெடி பண்ணுவீங்களோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு அதில் ஊற போட்டுருங்க. அந்த தண்ணியிலேயே வந்து 2 பழுத்த தக்காளி காம்பு பகுதியெல்லாம் வந்து நீக்கிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளியை சுடுதண்ணியில் சேர்க்கறதால தக்காளியோட தோல்லாம் நல்லா சாஃப்டாகி கிடச்சிடும். இது ஊறுறதுக்குள்ளேயே நம்ம மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துட்டு 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இது மாதிரி நல்லா கொரப்பா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த புளி இருக்கு இல்லையா, அதுலயே வந்து சேர்த்துட்டு நம்ம கரைக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 பவுல் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லியும் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கையிலேயே இது மாதிரி கரைச்சி விடுங்க. தக்காளி, புளி, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து கையிலேயே வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுடணும். நாம சேர்த்திருக்க தக்காளி முழுசா வந்து இருக்கக்கூடாது. நல்ல கையிலேயே வந்து கரைச்சி விட்டுடுங்க. கடைசியா வந்து இதுல ஒரே ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி போடாம நான் அப்படியே வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இதுல ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்காக தான் வந்துட்டு நீங்க எந்த பவுல்ல வந்து ரசம் வைக்க போறீங்களோ அதுல வந்து நீங்க புளியை வந்து கரைச்சிக்கங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாம் தயாராயிடுச்சு. ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் போல கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா ரசத்தை இதுல வந்து சேர்த்துக்கலாம். ரசம் சேர்த்த உடனே ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரசம் மட்டும் எப்பவும் வந்து கொதி வந்துடக்கூடாது. நம்ம ஒரே ஒரு கொதி அந்த வர ஸ்டேஜ்லேயே பொங்கி வரும் இல்லையா, அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். ரசத்தை கொதிக்க வச்சிட்டாலே டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.